வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன். இன்னைக்கு வெந்தயக்கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெந்தயக்கீரை ஒரு கட்டு எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கையளவு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், தேங்காய் ஒரு 3 ஸ்பூன், பாசிப்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்து அதை கொஞ்சம் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்படி அரை வேக்காடாக இருந்தால் போதும். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன். கடுகு பொடிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கீரையை அதில் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துடலாம். கீரையில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஃப்ளேம் மீடியமாகவே இருக்கட்டும். கீரை அதோட தண்ணியிலேயே நல்லா கொஞ்சம் வேகணும். ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 3 நிமிஷம் வச்சுருங்க. கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்துட்டு நம்ம திரி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துடலாம். வெந்தயக்கீரையில் கொஞ்சம் கசப்பு இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த பாசிப்பருப்பு சேர்க்குறது. பாசிப்பருப்பு சேர்க்காமலும் பண்ணலாம். வெந்தயக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.